Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சி. ஸோ இது வரைக்கும் வந்து தனித்தனியான டேட்டா டைப்ஸ், தனித்தனியான வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். int a = 20, char b = சிங்கிள் கோட்டில் a, இந்த மாதிரி வந்து தனித்தனியான வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் மீனிங்ஃபுல்லான வேரியபிள்ஸ் இல்லை. அட் தி சேம் டைம் எங்கெங்கெல்லாம் லாஜிக்கு தேவையோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இன்டிஜரோ இல்லை ஒரு கேரக்டரோ பத்தாது. காம்பினேஷன் ஆஃப் இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள், இது அந்த சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணோம்னா அந்த டேட்டா டைப் பேர் ஸ்ட்ரக்சர். இங்கே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு இன்டிஜர் ஒன்று வேணும், ரோல் நம்பர்னு. கேரக்டர் வந்து நேம் ஆஃப் 50, அவங்க நேமுக்கு, அது ஃப்ளோட்டு, மார்க்ஸ். ஸோ இந்த 3 டேட்டா டைப்ஸை வச்சு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரக்ட் கீவேர்டு, ஸ்ட்ரக்சரோட நேம், நம்ம என்ன நேம் தர போகிறோமோ, அப்புறம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னென்ன டேட்டா டைப்பு, அதோடைய வேரியபிள் நேம் என்னங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்னா, அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு S1ங்கிற பேரில் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு என்டிட்டி க்ரியேட் ஆயிரும், மெமரி க்ரியேட் ஆயிரும், நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போதே ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு அந்த இதெல்லாம் போட்டோன்னே S1, S1 கொடுத்துட்டேன்னா இந்த ஃபார்மேட்டில் S1 ஒரு மெமரி அலோகேட் ஆகிருக்கும், இதே ஃபார்மேட்டில் S2 இன்னொரு மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, S1, ஸோ நமக்கு 3 வேரியபிள் இருக்குது உள்ளுக்குள்ளே, ரோல் நம்பர், நேம் அண்ட் மார்க்ஸு. இதை வந்து S1, S2 நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ S1 ரோல் நம்பர் வேறு, S2 ரோல் நம்பர் வேறையாக இருக்கும். இப்போ அதை எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறதுனா, S1.roll number = 101னா இந்த ஸ்ட்ரக்சர்லேயே S1 ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம் அந்த மெமரி, அதே பேட்டர்னில் அந்த S1 ரோல் நம்பரும் 101 போய் அப்டேட் ஆயிரும். strcpy of S1.name, முருகன் கொடுத்தோன்னா இந்த முருகன்கிற வேல்யூ வந்து S1.nameல போய் அப்டேட் ஆகிரும். அதேமாதிரி S1.marks = 92.5. இதை பிரிண்ட் பண்ணனால அதே மாதிரி தான் S1.roll number, S1.name. ஸோ இந்த S1ங்கிறது வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேமு, அந்த நேம் டாட் உள்ளே இருக்கிற வேரியபிள் நேம், அப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதோட என்டையர் கோடையும் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரக்சருக்கான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் மாதிரி S1. ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த பேட்டர்னில் எனக்கு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணு வித் ஒரு இன்டிஜர், ஒரு கேரக்டர், ஒரு ஃப்ளோட்டு. அந்த மெமரிக்கு நேம் வந்து S1, S1.roll number, S1.name, S1.marks, அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.